ஹலோ கிரியேட்டர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னங்கிறதுக்கு முன்னாடி அந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்க்க போறோம். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் சின்ன வயசுல நம்ம அவரோட கனவு உலகத்தை திறந்து வைத்த ஜுராசிக் பார்க் அப்படிங்கிற படத்தோட டைரக்டர். அவர் அதுக்கப்புறம் நிறைய படம் எடுத்திருக்காரு, நிறைய இன்டென்ஸ்ஃபுல் கிரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன்ஸ், அவார்ட்ஸ் நிறைய வாங்கியிருக்காரு. அப்படியேப்பட்ட டைரக்டர் ஒரு கதை சூஸ் பண்ணியிருக்காரு. அந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு 6ல இருந்து 8 வயசுக்குள்ள இருக்க பையன் ஒரு பிலிமை பத்தின அவேர்னஸ் வந்து அவன் எப்படி பிலிம் மேக்கரா மாறுறான், அவனுக்கு எப்படி சினிமா உலகம் பிடிக்குது அப்படிங்கிற படம். அந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேபிள்மேன்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த படம். இது வந்து ஒரு பிலிம் மேக்கருக்கான படம். அதை ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு அப்பா அம்மா ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு போறாங்க சினிமாவுக்கு. கூட்டிட்டு போகும்போது அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. இவன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்க்கறான், ரொம்ப பயந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. படம் எப்படி இருக்கும், எப்படி ஸ்டார்ட் ஆகும், நீ பயந்துடக்கூடாது அப்படின்னு. அப்ப அப்பா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. பிலிம்னா என்ன அப்படிங்கறத பத்தி 24 frames per second பத்திலாம் அவர் டெக்னிக்கலா சொல்லுவாரு. அதெல்லாம் அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் ஜஸ்ட் பார்த்துட்டு இருப்பான். அவர் ஒரு 40 செகண்ட் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அது அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே இருக்காது. ஆஸ் எ கிரியேட்டர்ஸ் தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதை கட் பண்ண உடனே ஒரு 5 செகண்ட்ல அவங்க அம்மா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. அதுதான் சினிமானா என்ன அப்படின்னு ஒரு ஆடியன்ஸா பார்க்க வேண்டிய படம். இப்போ உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த படத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் சீனை காட்டுவாங்க, ட்ரெயின் ஆக்சிடென்ட் சீனு. அதுக்கு ரொம்ப பயப்படுவானோ அப்படின்னு அவங்க அப்பா அம்மா சைட்ல உட்காந்து இருப்பாங்க. பட் அவன் ரொம்ப ஆச்சரியமா அதை பார்ப்பான். அந்த சீன்ல நிறைய நடக்கும், ஆக்சிடென்ட் நடக்கும், மக்கள் அங்கங்க விடுவாங்க, ட்ரெயின் ஆக்சிடென்ட் ரொம்ப கிராஷா நடக்கும். அது ரொம்ப சிம்பிளிஃபைட் 1960s எடுத்த செட்டு மாதிரி தான் இருக்கும். பட் அதை ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பான். அந்த சீனுக்கு அப்புறம் அவன் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அங்கிருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் மண்டைக்குள்ள போய்கிட்டே இருக்கும். அவன் அதை பத்தி நிறைய நினைக்க ஆரம்பிப்பான். அதை அடிக்கடி பார்க்கணும்னு ஆசைப்படுவான். ஸோ திஸ் இஸ் த மெசேஜ். என்ன அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் எ பிக் திங், யூ நீட் டு see that, you need to learn from that. இப்போ ஒரு சீன் என்ன ஆகும் அப்படின்னா, அவன் வந்து அந்த ட்ரெயினை வந்து விளையாட வைப்பான் ஒரு பெரிய ட்ராக் போட்டு. பட் ஆக்சிடென்ட் பண்ணிடுவான். நடுவில் ஒரு வேணும்னே அவன் ஒரு கார் வச்சு அந்த மூவில பார்த்த சீனை அவன் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுவான். நடுவில் கார் வச்சு அந்த ட்ரெயினை ஆக்சிடென்ட் பண்ணி அந்த கம்பார்ட்மெண்ட்லாம் பார்ட்டா உடச்சிருவான். வீட்டில் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. அவன் அதை பார்க்க ஆசைப்படுவான் அப்படிங்கிறத அவன் ரிவீல் பண்ணுவான். நான் அதை பார்க்கணும், எனக்கு பார்க்கணும் ஆசையா இருக்கு, ஆக்சிடென்ட்டா பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு அவன் ரிவீல் பண்ணுவான். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க பேரண்ட் வந்து அவனுக்கு ஒரு கேமரா வாங்கி கொடுத்துருவாங்க. தம்பி, நீ என்ன பண்ணு, இந்த கேமரா வச்சு அந்த ஆக்சிடென்ட் ஒரே ஒரு வாட்டி பண்ணி ஷூட் பண்ணிக்க. உனக்கு எப்பப்பெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறியோ அப்ப நீ ப்ரொஜெக்டர்ல போட்டு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் கேமரா அப்படின்னு அவன் கை கிடைக்கும். அவன் அந்த கேமரா ஆசைப்பட மாட்டான். அவன் அதை பார்க்கணும்னா ஸ்டில் ஆசைப்படுவான். அவன் அதை கேமரா எடுத்துட்டு பார்த்ததுக்கு அப்புறம் அவன் எல்லாத்தையும் ஷூட் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுவான். அப்ப அவன் நல்லதெல்லாம் ஷூட் பண்ணணும், எதெல்லாம் ஷூட் பண்ணணுங்கிறத அவன் மைண்ட்ல அப்பதான் அவனுக்கு கிரியேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் மூமெண்ட், ஒரு டேர்னிங் பாயிண்ட் மூமெண்ட் ஆஃப் த ஃபேபிள்மேன்ஸ். அடுத்ததா ஒரு சீனை பத்தி சொல்ல ஆசைப்படுறேன். அது கண்டிப்பா கிரியேட்டர்ஸா பார்க்க வேண்டிய சீன். என்ன அப்படின்னா, நம்ம ஊர்ல குத்து விளக்கெல்லாம் ஏத்துவாங்க. அது எதுக்கு ஏத்துவாங்கன்னா, ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ ஓப்பனிங்காக ஏத்துவாங்க. அதே மாதிரி வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ்ல மெழுகுபத்தி ஏத்துறது ரொம்ப நார்மலான விஷயம். அப்படியேப்பட்ட ஒரு நியூ பிகினிங் ஏத்தும் போது அவனுக்கு ட்ரெயினை பத்தின கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த அவன் ட்ரெயினை பத்தியே பேசிட்டதுனால அந்த கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. அவன் அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டை ஒன்னா எடுக்க ட்ரை பண்ணுவான். ஒரு கம்பார்ட்மெண்ட் எடுக்கும் போது அடுத்த ஷாட் எங்க இருக்கும் அப்படின்னா, ஒரு மெழுகுபத்தி ஏத்துவாங்க. அடுத்த கம்பார்ட்மெண்ட் எடுப்பாங்க, அடுத்த மெழுகுபடுத்தி ஏத்துவாங்க. சோ ஒரு நியூ பிகினிங் ஆஃப் லைஃப்கான சிம்பிளை வந்து கேண்டில் பாக்கெட் காட்டிட்டு இவனோட என்டையர் சினிமா கரியரே இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறத சிம்பாலிக்கா ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் சொல்லியிருப்பாரு. ஒரு கம்பார்ட்மெண்ட், ஒரு கேண்டில் அப்படிங்கறத பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும். ஆஸ் ஏ கிரியேட்டரா நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு பிலிம் மேக்கிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த நம்ம எடுக்காம அதை எடுத்த மாதிரி நம்ப வைக்கணும் அப்படிங்கிற சீன். 2 சீன் இதுல நிறைய சீன்ஸ் இருக்கு. 2 சீன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒண்ணு என்ன அப்படின்னா, ஒரு கன் ஷாட், ஒரு வார் சீன் அவன் எடுக்க ரொம்ப ஆசைப்படுவான். வார் சீன்ஸ் அங்கங்க போர் நடக்கிற மாதிரி எடுக்க ஆசைப்படுவான். அப்போ டம்மி கன்ஸை வச்சு ஃப்ரெண்ட்ஸை வச்சு சும்மா சுடுகடாண்டு போயிட்டே இருப்பான். அதை அவன் கடைசி எடிட்டிங் டேபிள்ல போயிட்டு அதை எடிட் பண்ணி அவன் பார்க்கும்போது அவனுக்கு ஏதோ ஒரு ஆர்டிபிஷியலா இருக்கும். என்னடா சுடுறாங்க, ஆனா ஒன்றும் இல்லையே, அதை பார்க்கும்போது விஷுவலா எதுவும் இல்லையே அப்படின்னு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அவனுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாவே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அதை ஒரு 2 சீனுக்கு அப்புறம் அதை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க ஆடியன்ஸுக்கு. அப்போ வந்து பார்த்தோன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பான். அதுல ஷாக்கிங்கா இருக்கும். 1960ல இப்ப ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் போறது ஈஸி. 1960ல ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்னாவே என்னன்னு தெரியாத காலத்துல அவன் எப்படி அதை பண்ணிருப்பான். ஆக்சுவலா கீழே உட்காந்து ஆடியன்ஸுக்கு ஃபிலிம் மேக்கிங்கே தெரியாது. அவங்களுக்கே வந்து இது ரொம்ப நேச்சுரலா இருக்கு, இது எப்படி பண்ண அவங்க வந்து கேட்பாங்க, இது எப்படா பண்ணன்னு. அதுக்கு அழகான ஒரு லீட் சீன் வச்சிருப்பாங்க. அந்த சீனை பாத்தீங்க அப்படின்னா அவன் அது பண்ணது பிடிச்சிருக்கும். அந்த சீன் என்ன அப்படின்னா, அவன் அந்த பிலிம் பாசிட்டிவ் ரோல்ல ஒரு இடத்துலயே ஹோல் போட்டுருவான். ஹோல் போட்டுன்னு என்ன ஆகும், பின்னாடி இருக்க லைட் வந்து ரொம்ப அதிகமா பிளாஷ் ஆயிரும். அதுல அவனுக்கு ஒரு ஷூட் முடிச்சோன்னா ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட் கிடைக்கும், ஒரு பிளாஷ் எஃபெக்ட் கிடைக்கும். பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த சீனை நீங்க பார்க்கும் போது. இதுக்கப்புறம் ஒரு சீன் என்னன்னா, பாம் பிளாஸ்ட் நிறைய படத்துல பார்த்திருப்போம். ஒருத்தன் வருவான், எகிரி விடுவான், பின்னாடி மண் எல்லாம் சேதரும். இது வந்து இந்த சீன் வந்து நிறைய இடத்துல பார்த்திருப்போம்.
இதை எப்படி எடுப்பாங்கிறத ரொம்ப சிம்பிளா எடுத்திருப்பாங்க. ஒரு 2 அடி குழி தோண்டி அதுல இருந்து மண்ணை செதற வச்சு அவனை கீழே உருவ வச்சு அவனை குதிக்கும் போதே அந்த மண்ணை செதற டைமிங்கை வச்சு அழகா காட்டியிருப்பாங்க. திஸ் 2 scenes will be best for the filmmakers. கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற படத்துக்கான காரணத்துல இந்த சீன்ஸும் ஒண்ணு. கேரக்டர் ஆர்க், இதுல ரெண்டுமே நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. பட் நான் வந்து ரசிச்சது வந்து அப்பா பையன், இந்த 2 கேரக்டர். பிகாஸ் இவங்களோட கேரக்டர் ஆர்க் வந்து ரொம்ப இன்டென்ஸா எழுதியிருப்பாங்க. இந்த பையனோட கேரக்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சினிமா இஸ் த வேர்ல்ட். அவனோட என்டையர் திங்கே சினிமா தான் இருக்கும். அவன் யோசிக்கிறது, பாக்குறது எல்லாத்தையுமே அதை வந்து சினிமாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த விஷயத்தை பத்தி பேசுவான். பட் டேடோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஹி இஸ் அ மேன் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ அவர் அந்த விஷயத்தையே சேம் திங்கையே அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இன்ஜினியரிங்கா பேசுவார். ஸோ இவங்க 2 பேரோட கான்வர்சேஷன்ஸ் நடக்கும் போது படம் பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒரு விஷயத்திலுமே அவரோட கேரக்டர் ஆர்க்ல அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு இன்ஜினியரிங் பத்தி அதே விஷயத்த பேசுவாரு, இவன் அந்த சினிமாவை பத்தி பேசுவான். இந்த கேரக்டர் ஆர்க் இந்த படத்தை ரொம்ப அழகா கொண்டு போயிருக்கும் ஃபார் த என்டையர் ஃபிலிம். இந்த படத்துல இன்னொரு கேரக்டர் ஜூட் ஹர்ஸ்ட் அப்படிங்கிறோட கேரக்டர் வந்து ரொம்ப அழகா இருக்கும். படத்துல 10 நிமிஷம் தான் வருவாரு, பட் நிறைய அவார்டுக்கு நாமினேட் ஆயிருப்பாரு. ஆச்சரியமா இருக்கும். 2.5 மணி நேரம் படத்துல 10 நிமிஷம் வந்து அவர் அவார்டு நாமினேட் ஆனது காரணம் ஜஸ்டிபிகேஷன் இந்த படத்துல கண்டிப்பா இருக்கும். ஒரு 3 சீன்ல ஃபேபிள்மேனோட ஒரு சீன் கான்வர்சேஷன் நடக்கும். அந்த கான்வர்சேஷன் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும், அவ்வளவு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். அதுல ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் டிஸ்கஸ் பண்ண போல தோணுச்சு எனக்கு. ஆர்ட்னா என்ன அப்படிங்கிறது. ஆனா அவர் சர்க்கஸ்ல வேலை பார்த்திருப்பாரு. சர்க்கஸ்ல வேலை பார்க்கும் போது சிங்கத்தோட வாய்க்குள்ள தலையை விடுறது, கையை விடுறது மாதிரி நடக்கும் விஷயங்கள்லாம் வித்த காட்டுவாங்க. அதுதான் ஆர்ட் அப்படின்னு. அவன் கடுப்பாய் இதைதான் ஆர்ட்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு அவன் கேட்டுருவான். அப்ப வந்து அவர் விஷயம் சொல்லுவார் பியூட்டிஃபுல்லா, சிங்கத்தோட வாயில கையை வைக்கிறதோ தலையை வைக்கிறதுக்கோ உனக்கு தேரி இருந்தா போதும், அதுக்கு களை தேவையில்ல. ஆனா கையும் தலையை வச்சதுக்கு அப்புறம் அதை சிங்கத்தை வாயை மூடாம நீ வச்சிருக்க பத்தியா, அதுக்கு பேர் தான் கலை. அந்த கலை தான் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு கேமரா அப்படிங்கிறது இருந்தா மட்டும் போதாது. மோர் தென் அ கேமரா யூ நீட் a lot of creativity, imagination and idea. அது ரொம்ப அழகா இந்த சீன்ல சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ரசிக்கும்படியா இருக்கும். கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கும் இந்த சீன் ரொம்ப பிடிக்கும். இந்த பிலிம் மேக்கிங் மட்டும் இல்லாம இந்த படத்துல நிறைய கமர்ஷியல் ஃபேக்ட்ஸ் இருக்கும், சோசியல் மெசேஜஸ் இருக்கும், நிறைய ஐடியாலஜிஸ் வச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட மத சம்பந்தப்பட்ட, கடவுள் சம்பந்தப்பட்ட 2000 வருஷ பிரச்சனையை அட்ரஸ் பண்ணிருப்பாரு, ரேஷனலிசத்தை அட்ரஸ் பண்ணிருப்பாரு. ஒரு சின்ன விஷயத்துல ஒரு முழுக்க மத சம்பந்தப்பட்ட பக்தி மார்ந்த ஒரு பெண்ணுக்கும் இவனுக்கும் ஒரு காதல் வந்துடும். அப்ப வந்து ஒரு சின்ன கேள்விகள் இருக்கும். என்ன கேள்வி அப்படின்னா, நீ கடவுளை கண்டுபிடிச்சியா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும் போது இவன் சொல்ற பதில் உங்களுக்கு பெரியாரோட ஐடியாலஜி எல்லாம் கொண்டு வருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். யூ வில் பி என்ஜாயிங் த மூவி. ஓகே, 1960s எடுத்த பிலிம் மேக்கிங் பத்தின படம். அது இப்ப நமக்கு தேவையா? ஆனா அந்த டெக்னாலஜி எல்லாம் இப்ப அழிஞ்சு போயிடுச்சு. இப்ப தேவையா? நமக்கு எவ்வளவு டெக்னாலஜிஸ் இருக்குன்னு நம்ம யோசிச்சோம்னா அப்படி கிடையாது. இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும். ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிலிம் மேக்கர் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்காரு, எடிட்டிங் முதற்கொண்டு, லைட்டிங் முதற்கொண்டு, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் முதற்கொண்டு. இந்த படத்துல ஸ்டோரி போர்ட்லாம் எப்படி உருவாச்சு, அவரு ஸ்டோரி போர்ட்னா என்னன்னே தெரியாம எப்படி ஸ்டோரி போர்டை கத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுலாம் இருக்கும். ஸோ ஒரு 70 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா நம்ம இப்போ இவ்வளவு டெக்னாலஜி வச்சு எவ்வளவு தூரம் என்ஜாய் பண்ணி அந்த ஃபிலிம் எடுக்க முடியுங்கிறது நமக்கு நிறைய மோட்டிவேஷன்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். as a கிரியேட்டரா, as a ஜெனரல் ஆடியன்ஸா. தேங்க்ஸ் டு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க். அடுத்ததா ஒரு நல்ல படத்தை பத்தி நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். until then, bye. Thank you.